இந்திய அணியில இருந்து ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியில இருந்து அதிரடியாக நீக்கி இருக்கிறது பிசிசிஐ. கௌதம் கம்பீர் போட்ட இந்த அதிரடி முடிவால கௌதம் கம்பீர் பக்கம் திரும்பி இருக்கிறது பிசிசிஐ. அதற்கு முக்கியமான காரணம், நடந்து முடிந்த சாம்பியன் டிராபி தொடர்ல இந்திய அணி கோப்பையை வென்றதுனால. T20 தொடர்ல சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி கௌதம் கம்பீர் ஆலோசனையின்படி தொடர்ந்து வழிநடத்தி வந்ததுனால தொடர்ந்து வெற்றிகளையும் குவித்து வராங்க. இதனால வர இருக்கக்கூடிய அடுத்த 2 ஆண்டுகளுக்கு இந்திய அணி இப்படிதான் இருக்கணும், இது போலதான் நடத்தினா மட்டும்தான் கோப்பையை கைப்பற்ற முடியும் அப்படின்னும் திட்டவட்டமா பிசிசிஐயிடம் கௌதம் கம்பீர் பாத்தீங்கன்னா சில விளக்கங்களை கொடுத்திருக்காராம். அதன் காரணமா பிசிசிஐயும் பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீர் சொல்றத ஏத்துக்கிட்டாங்களாம். இதனால 2027 வரைக்கும் கேப்டன்ஷிப்பை ரோஹித் சர்மா செயல்படுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2027 உலகக்கோப்பை தொடர் நடைபெற இருக்கிறது. அதே ஆண்டு பாத்தீங்கன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரும் நடைபெற இருக்கிறது. 2026 T20 உலகக்கோப்பை தொடர் நடைபெற இருக்கிறது. இந்த 2026 நடைபெற இருக்கக்கூடிய T20 உலகக்கோப்பை தொடரை சூரியகுமார் யாதவ் தலைமையிலானதான் இந்திய அணி வழிநடத்த இருக்கிறது. அதே போல டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் தொடரை ஒரே கேப்டன் தான் விளையாடணும், அவர் தலைமையில தற்போதுல இருந்தே கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுல கௌதம் கம்பீர் திட்டவட்டமா இருக்காரு. 2027 உலகக்கோப்பை தொடர் நடைபெறுவதற்கு முன்பாக இந்திய அணி பாத்தீங்கன்னா 24 ஒரு நாள் தொடர்ல விளையாட இருக்கிறது. அதுவும் ஒரே கேப்டன் தலைமையில தான் விளையாடணும் அப்படின்னு கௌதம் கம்பீர் திட்டவட்டமா சொல்லிவிட்டாராம். இதனால இந்த சாம்பியன் டிராபி தொடர் முடிஞ்சவுடன் ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா ஓய்வு அறிவிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அவர் தொடர்ந்து விளையாடுவேன், 2027 வேர்ல்டு கப் தொடர்லையும் நான் இருப்பேன் அப்படின்னு திட்டவட்டமா தெரிவித்து விட்டாரு. இதனால கௌதம் கம்பீர் பாத்தீங்கன்னா அவரை அணியில வைத்து கொண்டு புதிய ஒரு இளம் கேப்டனை தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு பிசிசிஐயிடம் தெரிவித்தும் இருக்காராம். இத பிசிசிஐயும் பாத்தீங்கன்னா அப்ரூவ் வழங்கியும் இருக்கிறதாம். இதனால ரோஹித் சர்மாவுடைய கேப்டன் பதவி எப்ப வேண்டுமானாலும் பறிக்கப்படும். அவருக்கு பதிலாக இளம் வீரரை கௌதம் கம்பீர் யார் தேர்வு செய்து இருக்காரு அப்படின்னு தெரியல. அப்படி தேர்வு செய்யப்பட்ட வீரரை தான் அடுத்து வர இருக்கக்கூடிய ஒரு நாள் தொடர்ல கேப்டனா களமிறக்க கௌதம் கம்பீர் முடிவெடுத்தும் இருக்காரு. ஆனா ரோஹித் சர்மா ஓய்வு அறிவிக்காத காரணத்தினால அவர் தொடர்ந்து இந்திய அணியில விளையாடுவார் அப்படிங்கிற ஒரு தகவலும் பிசிசிஐ வட்டாரத்துல இருந்து வெளியாகி இருக்கிறது. இது போன்ற கிரிக்கெட் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.